ரூ. 15,000க்கு ஒரு நல்ல கேமிங் மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ரூ. 15,000க்கு எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருந்தாலும், கேமிங்க்கு எது பெஸ்ட் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இந்த வீடியோவில் நாம ரூ. 15,000க்கு இருக்க பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேமிங் பெஸ்ட்டாக விளையாடுற மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5G சப்போர்ட் இருக்க மாதிரி, கேமரா, டிஸ்பிளே, பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டிங் கேமிங் மொபைலை பார்க்கலாம். ஸோ ரூ. 15,000க்கு ஒரு தரமான மொபைல் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான் நண்பா. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிக்கோ நீங்கள் அந்த மொபைலை வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X5 தான். இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறதால தரமான மீடியா எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். பிகாஸ் கலர்ஸ் ஆகட்டும், பிளாக்ஸ் ஆகட்டும் ரொம்பவே டீப்பராக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். 48+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் நமக்கு இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் Android 12 தான் இந்த மொபைல் லான்ச் ஆயிருந்தது. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்ட் Snapdragon 695 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. IP53 ரேட்டிங், 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட் அண்ட் IR பிளாஸ்டர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே நிறையவே இருக்குது. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 15,000 கிட்ட சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது இதனோட பாசிட்டிவ்ஸ் கண்டிப்பாக இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் முன்னவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பழைய மொபைல் இது. ஸோ அது உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. ஸோ அதுவும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z7s தான். இந்த மொபைலில் நமக்கு 90 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நல்ல மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. 64+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் நமக்கு தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 13 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. Snapdragon 695 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. அண்ட் 5G பேண்ட்ஸுமே நமக்கு 6 to 8 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி இருக்குது அண்ட் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் SD ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இங்கே இல்லை. 6GB 128GB வேரியன்ட் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் இன் அண்ட் அரௌண்ட் 16Kக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. அண்ட் பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு 15Kக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளேவை நம்ம ஒரு சின்ன பாசிட்டிவாக சொல்லலாம். ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்க போகுது அண்ட் பேட்டரி சார்ஜிங்குமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல. பேட்டரி ஒரு 500 mAh எக்ஸ்ட்ரா கொடுத்து 5000 mAh கொடுத்துருந்தா பெரிய குறையாக இருந்திருக்காது. பட் ஸ்டில் இது ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேட்டரி பேக்கப் எக்ஸ்ட்ரா நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் மற்ற மொபைல்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மொபைல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஓகேன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G54 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 inches Full HD + IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. பட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. அண்ட் 50+8 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம், ப்ரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஷேக்கினஸ் அந்தளவுக்கு கொடுக்காது. அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபியுமே OIS இருக்கிறதால பெட்டராக இருக்கும். நம்ம பட்ஜெட் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி வரக்கூடிய மொபைல்ஸில் OIS வீடியோவுக்கும் அப்ளிகபிள் ஆகும். பட் இங்கே வீடியோவுக்கு அப்ளிகபிள் இல்லை. ஒன்லி ஃபார் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு மோட்டோ சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் Android 13 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. மோட்டோனாலே நமக்கு தெரியும் ஸ்டாக் Android மாதிரியான ஃபீலிங் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ யூஏமே ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். Dimensity 7020 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி இருக்கிறதால லாங் லாஸ்டான பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம் பேட்டரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்திருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட 8GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் இன் அண்ட் அரௌண்ட் 15Kக்குள்ளே வருது. ஸோ இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட கேமராஸை சொல்லலாம், OIS கொடுத்துருக்கதால. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளவே வைட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை நம்ம ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம், பேட்டரியை பாசிட்டிவாக சொல்லலாம். அண்டு மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நண்பா. மேபி AMOLED கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் தோணலாம். பட் இந்த பட்ஜெட்டுக்கு இதுவே ஓகே தான் நண்பா.
ஓகே, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் 30 தான். இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் தந்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் 108 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் 2K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. வீடியோகிராஃபி அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருந்தது. அண்ட் ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைல் லான்ச் ஆயிருந்தது. அண்ட் Dimensity 6080 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ கேமிங்லாம் இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. டுவெல் சேனல் பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜி அப்படிலாம் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீட் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது இன்ஃபினிக்ஸோட கிளைமாக இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் நமக்கு தந்திருக்காங்க. 4GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 15,000 ரூபாய்க்கு ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இதனோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. இதை ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். அண்டு பேட்டரி சார்ஜிங் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அட்லீஸ்ட் ஃபோட்டோஸ்னு வரும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் வீடியோகிராஃபி அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டோட இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. அண்ட் மற்றபடி பெரிய பெரிய நெகட்டிவ் இந்த மொபைல் எதுவுமே இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் டெக்னோ போவோ 5 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. ஸோ அதனால் ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். 50+0.8 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 2K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 6080 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்னு வரும்போது கேமிங்லாம் அதிகமாக நீங்கள் விளையாடுவீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை மேபி கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 5000 mAh பேட்டரி, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்கிறதால சார்ஜிங் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும் அப்படின்றது பிராண்டோட கிளைமாக இருக்குது. 10 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் பின்னாடி நமக்கு பிளிங்க் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது தரும். 3.5mm ஆடியோ ஜாக், SD கார்டு சப்போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் நமக்கு இதில் இருக்குது. 8GB 128GB வேரியன்ட் இன்னும் அரௌண்ட் 15K சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம், அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் டிசைனை நம்ம சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை கேமராவில். ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அண்டு மற்ற மொபைல்ஸில் பார்க்குற அதே நெகட்டிவ் பாயிண்ட் 4K வீடியோ இங்கே ஷூட் பண்ண முடியாது. அண்ட் டெக்னோவோட பிராண்ட் வேல்யூமே இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.